இதுல வந்து நரசிம்ம அவதாரம் எப்படி எடுத்தாங்க பாக்குறதுக்கு முன்னாடி வராக அவதாரத்தோட தொடர்ச்சியில தான் இந்த நரசிம்ம அவதாரமே வருது. காரணம் வந்து என்னன்னா, இரண்யாக்கசிபு உள்ள சகோதரர்கள்ல இரண்யாட்சனை வந்து வராக அவதாரம் எடுத்து கொன்றுவாரு. அப்பதான் வந்து பிரம்மதேவர் சொல்லுவாரு, இனிமே வந்து வராக மூர்த்தி தான் கடவுள், வராக நம்ம தான் வந்து வராக அம்மனு பெண் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா வந்து குறிப்பா சொல்லணும்னா வராக அவதாரங்கிறது வந்து ஒரு ஆண் தெய்வம், மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் அது. அதனால அதோட தொடர்ச்சியில தான் நரசிம்ம அவதாரமே வரும். இரண்யாட்சனை கொண்டுட்டாரா வராக அவதாரம் எடுத்து. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, இரண்யகசிப்பு வந்து என்ன பண்றான்னா, தன்னோட சகோதரனே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியா இருக்கா. தன்னோட வாழ்நாள்ல முழு எதிரியே வந்து தன்னோட அசுர குலத்துக்கே வந்து முழு எதிரி வந்து மகாவிஷ்ணு தான், அந்த திருட்டு பயதான், அந்த பேடி பயதான், அந்த பயந்தாங்கொழி தான் அப்படின்னு சொல்லி முடிவே எடுக்கிறாரு. அதை வச்சு என்ன பண்றாருன்னா, சுக்கராச்சாரியத்தை இன்னும் வரங்களை பெற்றுக்கிட்டு, குருபக்தியில இன்னும் வரங்களை பெற்றுக்கிட்டு இது பண்றாரு. ரொம்ப ரொம்ப நடக்குது, அட்டூழியம் அக்கிரமம் ரொம்ப நடக்குது. அப்பதான் வந்து ஒரு கட்டத்துல சுக்கராச்சாரியாரே அவர் அசுர குருவே சொல்றாரு, நீ பிரம்மதேவரை நினைச்ச தவமுறு, இப்ப மலை உச்சியில போய் பிரம்மதேவரை நினைச்சு நீ தவமுறு, அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். அப்ப வந்து நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ, என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே வந்து பிரம்மதேவர்கிட்ட கேளு, பிரம்மதேவர் வந்து உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னனால இங்கிட்டு இரண்யகசிபு வந்து மலையேறான், மலை உச்சிக்கு ஏறிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட தேவர்களை வந்து இந்திரன் என்ன பண்றான்னு இரண்யகசிபுவோட மனைவி மேல ஒரு அட்ராக்டிவ் ஆகி ஒரு இம்ப்ரெஷன் ஆகி இரண்யகசிபுவோட மனைவியை வந்து தூக்க போறாரு, தூக்கிதான் அரண்மனை வச்சுக்க போறாரு. அப்ப இடையில நாரதர் வந்து அப்ப வந்து என்ன பண்றாருன்னு, இரண்யகசிபுவோட மனைவி வந்து இதுவா கற்பமா இருக்கான்னு நினைக்கிறேன். இரண்யகசிபுவோட மனைவி வந்து கற்பமா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்திரனை வந்து தூக்கிட்டு வரான். இந்திரன் தூக்கிட்டு வரும்போது நாரதர் குறுக்க தலையிட்டு சில பல கதையை நினைச்சு சொல்றாரு, நீ தவறு இந்திரன், நீ பண்ற தவறு. இந்த குழந்தைக்கு வந்து குழந்தை வயிற்றுல இருந்து வளரும் போது மகாவிஷ்ணுவோட புராணங்களை சொல்லுங்க, மகாவிஷ்ணுவோட மகிமையில சொல்லுங்க, அருளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியே இது பண்ணவும் இந்திரனோட மாளிகையில அந்த இரண்யாட்சனோட மனைவிக்கு, இரண்யகசிபோட மனைவிக்கு வந்து கர்ப்பமா இருக்கும்போது அந்த கதையில சொல்லியே வளர்க்குறான். இப்படி வயிற்றுல இருக்கிற குழந்தை தான் பிரகலாதன். அந்த குழந்தையானது வந்து மகாவிஷ்ணுவோட அருள் கிடைக்குது. மகாவிஷ்ணுவை பத்தியே பேசிக்கிட்டு மகாவிஷ்ணுவோ நம்ம பகவதே வாசுதேவாய் நமக்கு அப்படி பிறந்ததுல இருந்து அந்த பிரகலம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் இந்த ஆப்போசிட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இரண்யகசிப்பு வந்து மலை உச்சில ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமகன்னு சொல்லி விடாம சாப்பிடாம கூட மலை உச்சில மலையே அவன் மேல பாதி வளர்ந்துருக்கும், அந்த அளவுக்கு தவம் செஞ்சிருப்பான். அதை பார்த்து மெய் மறந்த பிரம்மதேவர் வந்து இரண்யகசிப்புடைய பாரா தவத்தை பார்த்து நான் மெய் சிலிர்த்துட்டேன், உனக்கு என்ன வேணும் அதை கேள் நான் தரேன் அப்படின்னு கேட்கும் போதுதான் உடனே கேட்கிறான், ஈரையில லோகங்களுக்கு நான் தான் அரசனா இருக்கணும், எனக்கு வந்து மண்ணிலையும் சாவு வரக்கூடாது, விண்ணிலையும் சாவு வரக்கூடாது, உயிருள்ள உயிரற்ற பொருளையும் சாவு வரக்கூடாது, மாளிகையின் உள்ளே வரக்கூடாது, மாளிகையின் வெளியே வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாது, மனிதனாலும் விலங்காலையும் வரக்கூடாது, மிகப்பெரிய வரத்தை வாங்குறான். அப்போ பிரம்மதேவரை அப்படியே ஆடி போயிடுறாரு கொஞ்ச நேரத்துல. ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்தோன்னே உடம்பு, அந்த படத்துல பாருங்க, இந்த மகாவதார நரசிம்மலை பாருங்க, உடம்பு அவ்வளவு பலமாகி வருவான். இந்திர தேவர்கள்லாம் அடிமையாக்கி வச்சிருப்பான். விஷ்ணு வந்து எதற்காக அவதாரம் எடுக்கிறான்னா, தேவர்களுக்கு வந்து ஒன்று நடக்கும் போதுதான் விஷ்ணு வந்து அவதாரம் எடுப்பாரு. ஓகேவா, புரியுதா? அப்படிதான் வந்து பிரம்மதேவரை நினைச்ச தவறு இருந்தனால இது பண்ணிடுறா வந்து எல்லா மக்களையும் வந்து ஓம் நம்ம பகவத வாசுதேவாய விஷ்ணுவை கும்பிட்ற எல்லா மக்களையும் அடிமைப்படுத்துறான், குடும்பப்படுத்துறான், கொள்றான், சித்திரவதை பண்றான், எல்லாமே பண்றான். அப்பதான் வந்து எல்லாருமே வந்து இறைவன் ஒருவனே, இரண்யகசிப்பு தலைவனே அப்படிங்கிற அந்த மாதிரி வசனங்கள் பேசிக்கிட்டு இருப்பாரா. அப்ப பிரகலாதன் வந்து ஆசிரமத்துல இருக்கும்போது 2 அசுரர்கள் வந்து அவங்க பாடம் எடுப்பாங்க. பாடம் எடுக்கும் போதுமே வந்து அவன் சின்ன வயசுல இருந்தே மகாவிஷ்ணுவோட கதையில கேட்டு வளர்ந்தனால, நீங்க வந்து தப்பான வழியில போறீங்க தந்தையே, நீங்க வந்து விஷ்ணுவை வந்து மகாவிஷ்ணுவை வந்து பகையாளியை நினைக்காம அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர் உங்களுக்கு ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவான். மகாவிஷ்ணுவா? அவன் கடவுள் கிடையாது, தலைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே, அவர் இரண்யகசிப்பு ஒருவனே அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பானா, பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ வந்து என்னன்னா, அந்த இரண்யகசிப்பை சுத்தி இருக்கிற அனைத்து உலகங்களுமே வந்து இரண்யகசிப்பை இறைவன் சொல்லிட்டு இருக்கும்போது, தான் பெற்ற மகன் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆத்திரப்படுவான், ஆதங்கப்படுவான். அதனாலே வந்து அந்த பிரகலாதனுக்கு அந்த குருகுலத்துல பாடம் எடுத்த 2 அசுர குழுக்களையுமே வந்து அடிப்பான், போட்டு அடிப்பான், தண்டிப்பான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் மறுபடியும் போயிட்டு
மறுபடியும் வந்து சொல்லுவான், இறைவன் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது இரண்யகசிப தந்தை நீங்க தான் தந்தையே. இருந்தாலும் கடைசியில சொல்லுவான், சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு சந்தோஷப்படுவான். நீதான் இப்பொழுதுதான் வந்து நீ அசுர குழு தலைவனாக நீ இருக்கிறாய், தந்தையோட மகனாக பேசுகிறாய், இப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவான். சொல்லி முடிச்சோடனே பிரகலாதன் அடுத்து என்ன சொல்லுவான்னா, தந்தையே இது வந்து நான் உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் சொன்னேன். ஆனா வந்து மகாவிஷ்ணு தான் இறைவன், நீங்க வந்து மகாவிஷ்ணு போய் பணிஞ்சு பண்ற தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க, மகாவிஷ்ணு ஏத்துக்குவார், ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்லுங்க, மகாவிஷ்ணு ஏத்துக்குவார் அப்படின்னு சொல்லுவான். ஒரு மிதி மிதிப்பான். 8 மிதிச்சோன்னா வந்து மரண தண்டனை விதிச்சிருவான். அதாவது எப்படின்னா மரண தண்டனை வந்து பிரகலாதனுக்கு வந்து இரண்யகசிபு பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம பிரகலாதனுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருவான். அப்படி இது பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே வந்து பிரகலாதன் எப்படின்னா 5 வயசு தான், ஒரு சிறிய கல்லை எடுத்து வச்சு மகாவிஷ்ணுவை கும்பிடுறான். மகாவிஷ்ணு சிலையை வந்து யாருக்கும் தெரியாம மரத்தடியில வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு அடிமையா இருக்கிற சிறு குழந்தைக்கு போய் அந்த அந்த பழத்தை கொண்டு போய் கொடுப்பான். அப்படி இருக்கும்போது அசுர தலைவர்லாம் வந்து அந்த பழத்தெல்லாம் தட்டி விட்டுருவாங்க. அங்கிட்டு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய அக்கறை போடுவான். உயிரினத்துக்கு மேலாம் ரொம்ப ஆசவாசமா அன்போட இருப்பான் பிரகலாதன். அப்படி இருக்கும்போது இரண்யகசிபு வந்து தன்னோட எதிரியான பரம விரோதியான தம்பியை கொண்ட மகாவிஷ்ணுவை வந்து இவன் வழிபடுறானே, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, மறந்து கொடுத்து அனுப்பிடுவாளா, கொடுத்து அனுப்பினோடனே அடுத்து வந்து 2 மதம் பிடித்த யானைகள், அதாவது பொதுமக்கள் மத்தியில 2 மதம் பிடித்த ஒரு சக்கரம் வரும். சக்கரத்துல வந்து கையும் காலையும் கட்டி வச்சு 2 சைடு வந்து மதம் பிடித்த யானைகள் வரும். மதம் பிடித்த யானைகள் வரும்போதுமே வந்து பிரகலாதன் 5 வயசு சின்ன பையதான். அந்த அவதாரமான எதை குறிப்புன்னா, ஒரு தன் மீது வைத்த பக்திக்காக மகாவிஷ்ணு இறங்கி வருவாரு அப்படிங்கிறதா வந்து அந்த அவதாரமே குறிக்கும். அப்படி கட்டி வைக்கும் போது 2 யானைகளுமே வருது. 2 யானைகளுமே வரும்போது என்ன நடக்குதுன்னா, மதம் கொண்ட யானை தான். மதம் கொண்ட யானை வருது. 2 யானை எனக்கு பாகங்கள் மேல இருக்காங்க. அந்த 2 காலையும் தும்பிக்கையை தூக்கி பிரகலாதன் மேல அடிக்க வருது. அப்படி இருக்கும்போது பிரகலாதன் துளி கூட பயப்படாம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ வாய்க்கிலேயே சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா, 2 மதம் பிடித்த யானைகளும் 2 கால்களையும் தும்பிக்கையும் தூக்கி பிரகலாதனை கொல்ல வந்த யானைகள் வந்து அப்படியே மண்டி போட்டு பிரகலாதனை சரணடைஞ்சிடும். மகாவிஷ்ணு வந்து காப்பாரு. அந்த அந்த சின்ன பையனை வந்து மகாவிஷ்ணு வந்து காப்பாரு. அது அந்த படத்துல வந்து ஒரு சீன்லயும் வரும். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த கதையானது புரியும். அப்படி உள்ள வரும்போது இந்த யானையில் மண்டி போட்டுருமா, இந்த பாகன்கள் வந்து இந்த யானை மேல அந்த அம்பை வச்சு குத்துவாங்க. அந்த மேற்கொண்டு வெறி பிடிக்க குத்துவாங்க. என்ன ஆகும்னா, யானை வந்து அந்த பாகன்களை கீழே தள்ளி விட்டு ஒரு பாகனை வந்து மிதிச்சு கொண்டு இன்னொரு பாகனை வந்து தூக்கி வீசிடும். ஒரு அட்டம்ப்ட் முடிஞ்சா அடுத்த அட்டம்ப்ட்ல வந்து என்ன நடக்கும்னா, இந்த குருவத்துல படிக்கிற குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா, வந்து இரண்யகசிபு தான் தலைவன், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, மகாவிஷ்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன அந்த எறும்பு திண்ணியா ஏதோ சொல்லுவாங்க, முள்ளா இருக்கும்ல, முள்ள மன்றியா, எனக்கு பேர் தெரியல, அந்த அந்த ஒரு விலங்கு மேல முள்ளா இருக்கும், அது தாக்கணும்னா வந்து அது மேல இருந்து முள்ளதான் அது வெளியில வரும் தற்காப்புக்காக. அப்ப என்ன பண்றான்னா, அந்த குறுக்க போற அந்த உயிரினத்து மேல கல்லை விட்டு எரிஞ்சிடறான். கல்லை விட்டு எரிஞ்சோடனே அது வந்து கோவத்துல முள்ள செதற விடுறப்ப ஒரு சிறுவன் மேல, அதாவது பிரகலாதனே கிண்டல் பண்ண சிறுவன் மேல குத்த வருது. இப்ப பிரகலாதன் சின்ன பையனை அரவணைச்சுக்கிட்டு தன்னோட முதுகுல வாங்கிக்கிறான். துளி கூட வழி இல்லை. அப்பதான் சிறுவர்கள் வந்து உணர்றாங்க, மகாவிஷ்ணு வந்து பிரகலாதன் கூட இருக்கான். பிரகலாதன் சொல்ற ரைட்டு தான் அப்படின்னு. அந்த கூட்டத்துக்குள்ளே குள்ளநரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த கூட்டத்துல ஒரு குள்ளநரி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த சின்ன பிள்ளைலாம் கூட்டிட்டு போய் இந்த மகாவிஷ்ணு ஓ நம்ம பகவதி வாசுதேவான்னு சொல்ற மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது காசு வாங்கிக்கிட்டு பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு இங்க இருக்கிற சின்ன பிள்ளை பயத்தை காட்டினோம்னா எல்லாரும் திரும்பி எல்லாரும் மனசு மாறிட்டாங்களா, மகாவிஷ்ணு வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்களா. அப்ப அந்த குள்ளநரி என்ன பண்ணுவான்னா, கூட்டிட்டு போய் அந்த இடத்துல காட்டுவான். காட்டும் போது என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, நம்ம மகாவிஷ்ணு கொண்டோம்னா நமக்கு இதே நிலைமையை தான் வரும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருந்துமே வந்து திடீர்னு பிரகலாதன் அழுதுருவான். அழுது, பிரபுவே என்ன இது இப்படி நடக்குதுன்னு சொல்லப்போ ஒரு சின்ன 2 பூ வரும். பூ வந்து கையில விழுகும். கையில விழுந்த உடனே என்ன ஆகும்னா, டோட்டல் இடமே கிளைமேட்டே சேஞ்ச் ஆகும், மொத்த சீனே சேஞ்ச் ஆயிடும். எல்லாருமே வந்து எந்திரிச்சு கேட்கும்போது சாப்பிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டுனா, அப்ப வந்து அந்த குள்ளநரி கூட்டத்திலே குள்ளநரி இருந்தாலும் வந்து அவன் கையில வச்சிருந்த பொற்காசுகள் வந்து இந்த வெளிச்சம் பட்டோடனே வெளிச்சத்துல தான் பூ வரும். இந்த வெளிச்சம் பட்டோடனே பொற்காசுகள் கீழே விழுந்துருமா. விழுந்தோடனே வந்து அனைத்து மற்ற நண்பர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒரு நண்பன் சொல்லுவான், பிரகலாதன் வந்து மகாவிஷ்ணுவை பத்தி எடுத்து கூறின கதையில மெய் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான்.
அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அரக்கர்கள் பண்ண கொடுமையை வந்து எது யாருக்குமே ஞாபகம் இல்லை. அந்த குள்ளநரி கூட்டி அந்த காமிச்சேன்னா நம்ம பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி தான் நடக்கும்னு. அப்ப என்ன ஆகும்னா அது எதுவுமே ஞாபகம் இருக்காது. மகாவிஷ்ணு வந்து அம்புட்டு பேர் மனசையும் நம்ம தூய்மைப்படுத்திடுவாரு. அந்த மைண்ட்ல இருந்து அதை தூக்கிடுவார் அந்த அரக்கருக்கு குடும்பம் பண்ணலாம். அப்புறம் தான் குள்ளநரி வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க சொல்லுவான், அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லலாம், இனிமேதான் உனக்கு துன்பங்கள் துயரங்கள் அதிகமா வரப்போகுது, கவனமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்ப என்ன ஆகும்னா அந்த சீன் முடிஞ்சிடும். அப்படியே முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். அரக்கர்ல ஆயுதங்களை வச்சு என்னென்னமோ குடும்பம் எல்லாம் பண்ணி பார்ப்பான். பிரகலாதனை வந்து துளி கூட உடம்புல ஒரு கீரல் கூட அவனால போட முடியாது. கடைசி கட்டத்துல என்ன பண்ணுவானா, கடைசி கட்டம்லாம் இருக்கு, அதுக்கடுத்து என்ன பண்ணுவானா, பிரகலாதனை வந்து தன்னோட தளபதிகளை வந்து படைத்தலைவரை கூட்டிட்டு போய் மலை உச்சியில கூட்டிட்டு போய் தள்ளிவிட சொல்லுவான். கீழே தள்ள சொல்லும் போது அவங்க வந்து மலையில ஏறும்போது பயந்துகிட்டே ஏறுவாங்க. நம்ம கொடைக்கானல் போகும்போது எப்படி பயப்படுவோம், கொடைக்கானல் ஊட்டி போகும்போது கொல்லிமலாம் போகும்போது வளைவா இருக்கு கொஞ்சம் தவறுனாலும் போச்சு உருண்டுருவாங்க, அது மாதிரி அவங்க பயந்துகிட்டு ஏறி போயிட்டு இருப்பாங்க 2 பேரும். பிரகலாதன் என்ன பண்ணுவான்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இயற்கையோட பேசிக்கிட்டு மகாவிஷ்ணு நினைச்சுக்கிட்டே அவன் பாட்டுக்க போய்கிட்டே இருப்பான். அப்போ அந்த 2 படைத்தலைவருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு என்ன பைத்தியமா பித்தா பிடிச்சிருக்கு, இவ்வளவு பெரிய உயரத்துக்கு சுத்தி பார்க்க உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், உனக்கு கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு. அப்பவும் சொல்லுவான், நீங்கள் என்ன நினைத்தாலும் இன்னைக்கு கொல்ல முடியாது, இருந்தாலும் அரசருடைய உத்தரவு நீங்க பண்ணிதான் ஆகணும். இப்ப நீங்க தள்ளி விட்டு கீழே என் உடம்பு கிடக்குதோ கிடக்கலையோ நீங்க அரசர்கிட்ட போய் சொல்லணும், இது மாதிரி பிரகலாதன் கீழே செலுத்தணும், அதுக்காக நீங்க அரசோட உத்தரவு மீற முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு படைத்தளபதி வந்து என்ன அழுதுருவான். அழுதுட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டே தள்ளி விடுவான், மலை உச்சிலேருந்து கீழே தள்ளி விடுவான். தள்ளி விட்டு இவங்க கீழே இறங்கி வருவாங்க. பிரகலாதன் மலை உச்சிலேருந்து விழுவும் போது மகாவிஷ்ணுவோட 2 கரங்களை வந்து அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்து அந்த மலைக்குள்ள ஒரு குகைக்குள்ள வந்து இறங்கி போற பாதையில ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள அந்த மலர்களுக்கு நடுவில் உட்கார சொன்ன இவங்க அவ்வளவுதான், இவங்க அவுட் அவ்வளவுதான். ஏன்னா வந்து மகாவிஷ்ணு இல்லைன்னு நினைச்சவங்க வந்து இரண்யகசிப்பே கும்பிட்டு இருக்காங்க, இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மகாவிஷ்ணு வந்து அந்த நம்ம கீழே விட்ட போய் எப்படி உள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு இருக்காரு, கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசு மாறிடுவாங்க. ஏன்னா வெளியே காட்ட மாட்டாங்க, அவங்களுமே மனசு மாறிடுவாங்க. அப்படியும் பண்ணி கொள்ள முடியாத அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் சங்கிலியால கட்டி உள்ள சிறையில அழைச்சி போட்டுருவா. அப்ப என்ன பண்ணுவானா இரண்யகசிப்பு தன்னோட தங்கை தூரத்து சொந்தமே எனக்கு தெரியல ஹோலிகான்னு சொல்லி ஒரு பெண், அவளுக்கு என்ன ஆகும்னா ஒரு வரம் கிடைக்கும், தன்னோட தற்காப்புக்காக வந்து நெருப்பை வந்து பயன்படுத்தலாம். நெருப்புல அவள் இருந்தாலும் அவளுக்கு எதுவுமே ஆகாது, ஓகேவா. இப்ப இந்த கட்டணம் தீப்பிடிச்சி எறினாலும் ஒரு கரிமூட்டத்துல தீப்பிடிச்சி எறினாலும் நம்ம போனாலும் நம்ம வெந்துடும், வெந்து சாம்பலா போயிடும். அப்போ ஹோலிகா போனானா அந்த இது வந்து அவளுக்கு எதுவுமே உடம்புக்கு வந்து எதுவுமே ஆகாது. அப்போ வந்து இரண்யகசிப்பு போய் அவட்ட உதவி கேட்பான், இது மாதிரி வந்து இப்போ விஷ்ணுவை வந்து காயா நகட்டி என்னோட பதவிக்கு வந்து பிரகலாதனை காயா நகட்டி என்னோட பதவியை நம்ம அசுரகுரு அழிக்க பார்க்குற மகாவிஷ்ணுவை நீ தான் காப்பாத்தன அப்படின்னு. அப்போ ஹோலிகா சொல்லுவான், இது வந்து என்னோட தற்காப்புக்காக மட்டுமே தான் வந்து இந்த வரமே எனக்கு வந்திருக்கு, இதை தவறா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து மண்டையை கழுவிடுவான் இரண்யகசிப்பு, நம்ம அசுரகுரு கூட தற்காப்புக்காக நீ பண்ண போற, ஏன்னா வந்து மகாவிஷ்ணு வந்தா நம்ம அசுரகுருவே அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கதை போகும் 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 போய்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் ஒத்துக்குவான். ஒத்துக்கிட்டு பெரிய கரிமூட்டம் போடுற மாதிரி பெரிய பெரிய விறகெல்லாம் ஏற்றுவாங்க. விறகெல்லாம் ஏற்றியாந்து பிரகலாதனை கூட்டிட்டு வருவா. ஹோலிகாதான் கூட்டிட்டு அவரோட தாய் பிரகலாதன் தாயாரை தான் கூட்டிட்டு வருவா. பிரகலாதனை கூட்டிட்டு வரும்போது ஹோலிகா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், நீ வந்து கறி சாம்பலா போற. அப்போதும் பிரகலாதன் எடுத்து சொல்லுவான், தந்தையே என்னை கொல்ல முடியாது, அத்தைக்கு தான் வந்து இரண்யகசிப்போட தங்கச்சி தானே, அத்தைக்கு தான் ஏதாச்சும் ஆகிவிடும், நான் முன்கூட்டியே எச்சரிக்கிறேன் தந்தையே, வேற தண்டனையாட்டி கொடுங்க, தண்டனை வேணாம், ஏன்னா அத்தை பாதிக்கப்படுவாங்க, அத்தை அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு வந்து பிரகலாதன் சொல்லுவான். அப்படி இருந்துமே வந்து இரண்யகசிப்பு கேட்க மாட்டேன், ஏன்னா ஆணவம், நான் தேவர்கள கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க, அனைத்து இறைவனுமே இரண்யகசிப்போட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. எடுக்கும்போது வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, செய்ய முடியாது, யாரும் நம்மளை எந்த கொம்பன் நம்மளை எதுவும் பண்ண முடியாங்கிற மாதிரி இரண்யகசிப்பு ஆணவத்துல இருப்பான். இன்னும் ஒரு பயம் இருக்கும் அந்த பிரகலாதனை நினைச்சு. அப்புறம் ஹோலிகா வந்து பிரகலாதனை கூட்டிட்டு போய் அந்த கம்பியில உட்காந்துருவாங்க. உட்காந்து மேல அந்த மூட்டம் அந்த விறக வச்சு அடக்கணும் உயரத்துல கொண்டு போய் 2 பேருமே உட்கார. ஹோலிகா ஒரு சுண்டு தான் சுண்டுவா, நெருப்பு எரியும். பிரகலாதன் வந்து அப்பவும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பான். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹோலிகா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துல வந்து ஐயோ எரிகிறதே, என் மேனி எரிகிறதே, அண்ணா காப்பாற்று, அண்ணா காப்பாற்றுன்னு சொல்லி இரண்யகசிப்பை கட்டுவான். அப்ப என்ன ஒண்ணுன்னா இரண்யகசிப்பு வந்து வேகமா போய் தண்ணியில எடுத்தாந்து ஊற்றுவா. தண்ணி எடுத்தாந்து ஊத்துனா இந்த வேலு படத்துல வந்து வேலு படமே என்ன படம் தெரியல, வடிவேலு வந்து டீ கடை அமர்த்துறக்கு தண்ணி ஊத்துறன்னு சொல்லி எடுத்து ஊத்த எண்ணெய் தூக்கி ஊற்றி குப்பு குப்புன்னு எரியும்ல டீ கடை,
அது மாதிரி வந்து இவங்க தண்ணியை உணர்ந்து ஊற்றுவாங்க, மேற்கொண்டு எரியும், விடாமல் எரிஞ்சுக்கிட்டு அமராம. அவங்க இந்த கம்பியெல்லாம் தூக்க பார்ப்பாங்க, கம்பிலாம் வந்து உடஞ்சி போயிடும். ஆனால் பிரகலாதனுக்கு எதுவுமே ஆகாது. சில நேரத்தில் வந்து பசுமாயிரம் தகந்துரும், எல்லா கட்டையும் தகந்துரும் எரிஞ்சு பிரகலாதன் எந்திரிச்சு வந்துடுவான் வெளியில. அவனுக்கு எதுவுமே ஆகாது, மகாவிஷ்ணு காப்பாத்திடுவாரு. உள்ள ஹோலிகா வந்து அப்படியே சாம்பலா போயிடுவான். அப்படி இரண்யகசிபு என்ன பண்ண திரவியமே முடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில வந்து சுக்கராச்சாரியர்கிட்ட சொல்லி நடுக்கடல்ல கல்லை கட்டி, அந்த பாம்பு ஒன்று இருக்கும், அந்த பாம்புனால கல்லை கட்டி உள்ள இறக்கி விட சொல்லி உத்தரவு விட்டுறான்னா, சுக்கராச்சாரியாரோ ஒரு படகுல பிரகலாதனை கூட்டிட்டு போய் அப்பவும் சொல்லுவான், நீ கொல்ல முடியாது அப்படின்னு. அவன் ஊருப்பட்ட டைம் பிரகலாதன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இரண்யகசிபு கேட்கவே இல்லை. ஏன்னா ஆணவம், அகங்காரம். ஏன்னா வந்து அனைத்து இறைவன்களும் அனைத்து தேவர்களும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா, ஈரெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துங்கிற மாதிரி அந்த ஒரு ஆணவம், அந்த ஒரு ஆணவத்துலதான் இரண்யகசிபு அம்புட்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுல இருந்து கதையில நரசிம்ம அவதாரம் எதனால வர்றாருங்கிறதா நம்ம இதுல முக்கியமே. கடைசியில நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சுக்கராச்சாரியார் வந்து பிரகலாதன் ஒரு படகுல வந்து ஆத்தங்கரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கல்லு வருது. கல்ல வந்து ஒரு பாம்பு கடல்ல இருந்து வந்து கட்டி அப்படியே தூக்குறாரு. தூக்கி அப்படியே ஆமத்தா விழுகுது, உள்ள கடலுக்குள்ள வர்றாரு. அப்ப என்ன ஆகுது, கருட பகவான் வராரு. கருட பகவான் வேகமா வந்து அந்த கல்லு பிரகலாதன் சுத்தி இருக்கல, கல்ல சுத்தி இருக்கல பாம்பு, பிரகலாதனோட அந்த பாம்பை தன்னோட கால்கள்னால தூக்கிட்டு போயிட்டோன்னு பிரகலாதன் வந்து கல்லு தனியா பிரகலாதன் தனியா உள்ள ஆத்துக்குள்ள விழுந்துருவான், தண்ணிக்குள்ள விழுந்துருவான். விழுந்தோடனே வருண பகவானை போய் காப்பாற்றுவார். வருண பகவான் காப்பாற்றி வெளியில கரையில கொண்டு வந்து வைப்பாரு. கரையில கொண்டு வந்து வச்சோம்னா வருண பகவான் வந்து இவன் பேசுவான், பிரகலாதன் பேசுவான். நீ பேசணும்னா வந்து உன்னோட அன்புக்காக வருவார், கண்டிப்பா வருவார், நீ கூப்பிடு, நீ கூப்பிட்டா வந்து மகாவிஷ்ணு இறங்கி வருவார் உனக்காக. அப்ப பிரகலாதன் வந்து அழுவான், அழுது புலம்புவான், என் பாக்கியம் கிட்டவில்லையா, இந்த சிறிய அடியனுக்கு வந்து இந்த பாக்கியம் கிட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டு கண்ணை திறப்பான். மகனே பிரகலாதா அப்படின்னு சொல்லும்போது கண்ணை சிமிடி சிமிடி திறப்பான். அந்த படத்துல பாருங்க, அவ்வளோ நேச்சுரலா அவ்வளோ கிளியரா வந்து அந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு மனிதர்கள் எடுத்தா கூட அந்த படத்தை அப்படி எடுக்கும், மனிதர்கள் நடிச்சா, ஹியூமன்ஸ் நடிச்சவங்க அந்த படத்துல அப்படி நடிச்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். மகாவிஷ்ணு தன் கையில தாங்கிக்கிட்டு அப்போ எல்லா பிரகலாதம் சொல்லுவான், எனக்கு இதை விட மகாவிஷ்ணு கேட்பறேன், உனக்கு என்ன வேண்டும் கேளு, உன்னோட பக்தியை கண்டு நான் மெய் மறந்து போயிட்டேன், உனக்கு என்ன வேணும் கேளு, உங்கள் பார்வையை கிட்டினதே எனக்கு போதும் பிரபுவே, நான் இதுவே எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, பார்க்குற இடத்துலலாம் நீங்க இருக்கணும், நான் பார்க்குற இடத்துல நீங்க தென்படணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் மகாவிஷ்ணு ஒரு வரத்தை கொடுப்பாரு. எங்கும் எதிலும் காணும் இடங்கள் எதிலுமே வந்து நான் வந்து உன் முன்னே இருப்பேன், ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக அனைத்திலுமே வந்து நான் உன் கண்ணுக்கு புல போடுவேன் அப்படின்னு ததாஸ்த அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டே வரும் அந்த படத்துல, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. அந்த பாட்டை நீங்க கேளுங்க, தமிழ் டப்புல கன்னட டப்புல எல்லாம் இருக்கு அந்த படம். தமிழ் டப்புல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டை கேட்டீங்கன்னா நீங்களே உங்களை மறந்து நீங்க மீன் மறந்து போயிருவீங்க, அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்குன்னா, ஆவுடையா கோயில ஒரு பையன் இருக்கு, அண்ணமையா இருக்கான். அவன் வந்து ஆவுடையா கோயில சிவன் கோயில தான் போய், ஆவுடையா கோயில வந்து கோயில் இருக்குல்ல, அந்த கோயில கதையில அடுத்த வீடியோல கொண்டு வரேன். எதுக்காக சொல்ல வரேன், அந்த பயலுக்குள்ள கொண்டு வரேன்னா, அது சிவன் கோயிலில் வந்து சிவபுராணம் பாடவும் திருவாசகம் பாடவும் தோளுடைய செய்வேன் அது பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பான். இப்போ நினச்சி அந்த படத்தை 2 பேரும் தான் சேர்ந்து பார்த்தோம், மகா நரசிம்மா. மாட்டி அரியக்குடி பெருமாவளுக்கு போனோம். அரியக்குடி பெருமாவளுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் அந்த சின்ன பையன் தான் 6வது படிக்கிறான். அவன் அறியாமலே வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கியூல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா லைன்ல நிக்கிறான் நாங்கள் அரியக்குடி பெருமாவளில். அந்த வாசகத்தை வந்து விடாம சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்ற பார்த்துட்டு எனக்கே உடம்புலாம் புள்ளச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் இந்த வாசகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வாசகத்தை சொல்லிக்கிட்டே போறோம். பெருமாளை வழிபடுறோம். பெருமாளை வழிபட்ட உடனே பெருமாள் துளசி கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து உள்ள அர்ச்சனை உள்ள பூஜை பண்ற பூஜைகர்கள் வந்து துளசி கொடுக்கல. நாங்க ஒரு 5 பேர் ஓம் நம பகவதே வாசிக்கவேன்னு சொல்லிட்டு போயிருந்தோமா, இந்த 5 பேருக்கு மட்டும் கருவறைக்குள்ள போய் அந்த துளசியை எடுத்தாந்து கொடுக்குறா. மற்றவங்களுக்குலாம் வந்து பக்தர்கள் வாங்கிட்டு ரொம்ப துளசி அதை உள்ள கொண்டு போக மாட்டேன், வெளியில பொதுவாக வச்சிருப்பா, பிச்சு பூச்சி கொடுக்குறாங்க. ஆனா இங்க இந்த ஓம் நமோ பகவதே வாசித்து வாங்கினவங்களுக்கு மட்டும், இந்த 5 பேருக்கு மட்டும் உள்ள கருவறைக்கு போய் பெருமாள்கிட்ட இருக்கிற அந்த துளசியை எடுத்தாந்து கையில கொடுக்குறா. வேண்டிக்கிட்டு நெஞ்சில வச்சிருந்து அந்த துளசி கொடுக்குறா. நானே ஆச்சரியப்பட்டு போனேன். வருஷம் புரட்டாசி மாதம் அந்த கோயிலுக்கு போறோம், இடையிலையும் போறோம். இது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், அப்ப மகாவிஷ்ணு பெருமாள் வந்து நம்ம கூட தான் இருக்காரு, அப்போ இந்த சொல்ற உச்சரிப்புக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பயில வந்து அந்த சிவனை பத்தி படிக்கிற பயில வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மகாவிஷ்ணுவோட
பக்திக்குள்ள உள்ள அடக்கிட்டான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, நம்ம மறுபடியும் படத்துக்குள்ள வருவோம், கதைக்குள்ள வருவோம். கதைக்குள்ள வரும்போது என்னன்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஹோலிகா இது பண்ணிடுவாங்க, கடலுக்குள்ள வர்ண இது பண்ணி அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க, இந்த ததாஸ்துன்னு சொல்லி அந்த வரம்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறமாட்டு அந்த பாட்டுலாம் வரும்போது மரத்துல இருப்பார், தண்ணியில இருப்பாரு, போற விலங்குல இருப்பாரு. மறுபடியும் வந்து பிரகலாதன் அரண்மனைக்குள்ள போவான். இப்பதான் கிளைமேக்ஸே இருக்கு அந்த படத்துல. அந்த கதையிலையும் சரி, நரசிம்மாவதாசும் சரி, அந்த படத்துலயும் இப்பதான் கிளைமேக்ஸே இருக்கும். உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, அனைத்து அடிமையாளர்களும் கும்பிடுறாங்க. அப்ப அந்த மற்ற அரக்கர்கள்லாம் வந்து மறுபடியும் மேல காலை வச்சு மிதிக்கிறாங்க. பிரகலாதன் வந்து கண்ணை காட்டலாம். அப்ப போய் வந்து தன்னோட தந்தையிட்ட போய் இரண்யகசிப்பு போய் பேசுறான். தந்தையை, இனிமேலாவது நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், மகாவிஷ்ணு மகிமையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க போய் மகாவிஷ்ணு காலில் போய் மன்னிப்பு கேளுங்க, மகாவிஷ்ணு உங்களை மன்னிச்சிடும் அப்படின்னு ரொம்ப வந்து ரொம்ப ஆணவத்துல ஆடுவான். நம்மளே வந்து கொஞ்சம் காசு பணம் எரிச்சு நம்மளே ஒரு ஆணவத்துல ஆடுவோம். ஆட்டோமேட்டிக்கா வரும். வசதி வந்தால் வாடாதே, வறுமை வரும்போது வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே. அது குறிப்பிட்ட வசனம்லாம் ஆட்டோல டெம்போல இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளே சில வசதியில் வரும்போது ஆட ஆரம்பிச்சு, தன்னறியாமல வந்து ஆட ஆரம்பிச்சு, நம்மளே எல்லாமே இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் அவங்க அரசு அரக்கர்கள் இத்தனைக்கும் வந்து தேவர்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க அரக்கர்கள். அவன் தான் இரவே 3 லோகத்துக்கு அப்படி இருக்கும்போது ஆணவம் இருக்காதான் என்ன, பிரம்மட்டவரை வர வாங்கியிருக்கான். அப்ப வந்து பிரகலாண்ட வந்து சொல்றான், ஓ உன்னோட மகாவிஷ்ணு வந்து எதுல வந்து இருப்பாரா, நான் தூணை போய் இந்த தூண்ல இருப்பான் இல்லையா, இந்த தூணை நான் போய் குத்துறேன், உன் மகாவிஷ்ணு இதுல இருக்கான்ல பாப்பா அப்படின்னு சொல்லும் போது பிரகலாத் அந்த தூணை பார்ப்பான். தூணை பார்த்தோன்னே அதுல இருந்து மகாவிஷ்ணு கண்ணை காட்டுவாரு. நிச்சயமாக அப்படின்னு பிரகலாத் சொல்லவும், அப்படி அதுல இல்லை என்றால் என் வாளுக்கு உன் தலை இரையாகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குத்துவான். தூணை குத்துனோன்னா அப்புறமாட்டி வந்து அரண்மனை வாயில இருந்து தடன்னு அதிர்வுகளோடு அந்த தூண்ல போய் அந்த விரிசல் விட்டோன்னா சரியான வெளிச்சம், பவரான வெளிச்சமா இருக்கும். அது வரைக்கும் இரண்யகசிப்பு தன்னோட உடம்புல வச்சிருந்த அனைத்து கிரீடங்களும் சரி, அனைத்து ஆயுதங்களும் சரி தகர்ந்து சளி சளியா போயிடும். அம்புட்டு வேறு மற்ற அரக்கர்கள்லாம் எந்த சொல்லியில ஓடிடுவா கதவை சாத்திக்கிட்டு. ஒரு சில அரக்கர்கள்லாம் உள்ள இருப்பா. அதாவது பல கைகளோட நரசிம்மர் வந்து நிற்பாரா. சங்கு சக்கரம் இருக்கு, வில்லு இருக்கும், இந்த பரசுங்க ஆயுதம் மாதிரி கையில ஒண்ணு இருக்கும். அப்புறமாட்டி வந்து சங்கு சக்கரம், வில்லு, அம்பு, பரசு ஆயுதங்களா இருக்குமா. அப்பதான் வந்து இரண்யகசிப்புவுக்கும் நரசிம்மருக்கும் பேச்சுவார்த்தை வரும். உன் சாவை அழைப்பை கூப்பிட்டு, உன் இறப்பை கூப்பிட்ட நீதான் சொல்லி நரசிம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு மியூசிக் வரும் அந்த படத்துல. அந்த மியூசிக் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது மற்ற அரக்கர்லாம் வந்து மகாவிஷ்ணு வந்து கொல்றதுக்கு வருவாங்க. அப்போ இவன் இரண்யகசிப்பு சொல்லுவான், இவன் என்னுடைய எதிரி, இவன் என்னுடைய துரோகி, என் தம்பியை கொன்றேன், இவன் சாவி என் கையில தொடாதுன்னு சொல்லும் போது வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. மோதும்போது படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த கதைகள் ஒன்னொன்றுமே அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அந்த கதைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்து சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கும். இரண்யகசிப்பு சண்டை போடுவான், நம்ம இவரும் சண்டை போடுவார். கத்திலாம் வந்து நரசிம்மோட பல்லப்பட்டு 2ஆ போக சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல எல்லாருமே சக்கரத்தினால தலையெல்லாம் அறுத்து, குடலெல்லாம் அறுத்து தனித்தனியா சீன்லாம் முடிஞ்சிடும், கதையெல்லாம் முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். இரண்யகசிப்பு வந்து ஒரு ஆத்தங்கரைக்கு போயிடும். அங்கே போய் முகத்தை கிளவும் போது அது அங்கேயே நரசிம்மர் வந்துடுவாரு. நரசிம்மர் அங்கே வந்து என்னொன்னு இரண்யகசிப்புவை தூக்கி வீசுவார். மேல போனோடனே வந்து இரண்யகசிப்பு மேல ஒரு லோகத்துல இன்னொரு போய் நிற்கும் போது தான் பிரம்மாட்ட வரவங்கும் போது எவ்வளவு பெரிய உருவம் எடுத்தான், அந்த மாதிரி ஒரு உருவம் எடுத்து நிற்பான். இருட்டு, நான் காட்டு தீ, எதிரே வருவதை எரித்து விடுவேன், நான் இருட்டு வெளிச்சமா இருப்பதை அணைத்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் வைக்கல இரண்யகசிப்பு அந்த திமிரில். அப்போ வந்து ஒரு சின்ன ஒளி வரும், அந்த விண்ணுல வந்து சின்ன ஒளி வரும்போது மகாவிஷ்ணு வந்து பார்ப்பாரு. மகாவிஷ்ணு கண்ணுல ஒரு அந்த படத்துலாம் பார்ப்போம்ல, அந்த கண்ணுக்குள்ளேயே போகும், ரொம்ப நேரத்துக்கு போய் அப்புறமாட்டு உலகத்தை காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கிராபிக்ஸ் டிசைன்லாம் அதுல இருக்கும், அந்த அனிமேஷன்லாம் இருக்கும் அதில். இப்போ அந்த போய் வெளியில வரும்போது இந்த இரண்யகசிப்புவே வந்து மகாவிஷ்ணுவோட கையில தான் இருப்பான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், உலகம் அனைத்தையுமே வந்து காக்கிறவர் மகாவிஷ்ணு, உலகமே மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில மூலியமா தெரிஞ்சுக்கணும். மகாவிஷ்ணு வழிபடுங்க, சில நல்லது நடக்கும் அப்படிங்கிற கதை மூலியமா சொல்ல வரேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைடு வராக அவதாரம் முகம் வரும், இன்னொரு சைடு நரசிம்ம அவதாரம் முகம் வரும். இவன் வந்து வெறுப்புல என்ன பண்ணுவான்னா, இரண்யகசிப்பு விஷ்ணுவை நோக்கி போவான். விஷ்ணு கையை இப்படி வச்சிருந்த உள்ளங்கை டப்புன்னு எடுத்தோடனே நின்றுகிட்டு இருப்பால, தாவும் போது கையை எடுத்தோம் டப்புன்னு கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோடனே உன்னை அனைத்து கவசங்களும் உடைஞ்சு விழுந்துடும். நரசிம்மர் வருவார். நரசிம்மர் வந்து அவனை வெளியில எழுத்துட்டு போகும்போது அப்போ நக்கல் பண்ணான். அப்போ அந்த திமிரு குறையாது. காரணம் வர வாங்கியிருக்கால
விண்ணிலையும் சாவரக்கூடாது, எதுலையும் சாவரக்கூடாது. அப்ப சொல்லிட்டே போவான், எனக்கு மாளிகையின் உள்ளே மரணம் கிடையாது, வெளியேயும் கிடையாது, உயிருள்ள உயிரற்ற பொருளாலையும் கிடையாது, மனிதனாலும் கிடையாது, விலங்காலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. பகல்லையும் கிடையாது, இரவுலையும் கிடையாது. அப்ப வந்து நரசிம்ம தூக்கி கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது, என்ன அமைதியாகி விட்டாய், எதுவும் செய்ய முடியல என்று அப்படின்னு சொல்லும்போது, அவரோட இந்த வாசிக்கு பாம்பு வந்து சுத்தி நிற்கும், 5 முகத்தோடு நிற்கும். அதுல உட்காந்துருப்பாரு, மடியில பழுக்க போட்டு. மகாவிஷ்ணு அப்பதான் சொல்லுவாரு, முட்டாளே நீ பார், நீ மாளிகையின் உள்ளேயும் இல்லை, மாளிகையின் வெளியும் இல்லை, இருப்பது வாயிற்படியில், நீ தரையிலையும் இல்லை, விண்ணிலையும் இல்லை, பாரு என்னோட மடியில இருக்கிற இது என் நகத்தை பாரு, இது உயிர் உள்ள பொருள் இல்லை, உயிரற்ற பொருளும் இல்லை. முதல்ல என்னைய பாரு, நான் முழுமையான நரனும் இல்லை, முழுமையான விலங்கும் இல்லை, அதாவது முழுமையான மனிதனும் இல்லை, முழுமையான விலங்கும் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்புறமாட்டி வானத்தை பார், இது முழுமையான பகலும் இல்லை, முழுமையான இரவும் இல்லை, பார் அந்தி சாயும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பாரு. இந்த பிரகலாதன் நடந்த கொடுமையை ஃபுல்லா அவர் மகா நரசிம்மர் நினைச்சு பார்த்து குடலை கிழிச்சு மாலையா போட்டுருவாரு. மாலையா போட்டோன்னா மற்ற கைகள் வந்து அதை மாலையா பிடிச்சிடும். அப்புறமாட்டி இந்த இதயத்தை பிடுங்குவாரு பாருங்க. அப்போ மியூசிக்லாம் வந்து அந்த படத்துல அவ்வளோ பக்காவா இருக்கும். சான்சியஸ் கொளுத்திருப்பார் அந்த படத்துல வச்சு மியூசிக்கை. நரசிம்மோதர் கதையும் சொல்லிட்டேன், அந்த படத்துல போட்ட விஷயத்துல நான் சில சொல்லிட்டேன். ஓகேவா? இதயத்தை பிடுங்கினோன்னா கையில பிடிச்சி அப்படியே நசிக்கிடுவாரு, இதயத்தை அப்படியே நசிக்கி தெருக்கி விட்டுருவாரு. அப்ப சுக்கராச்சாரியார் வந்து ஒரு தீர்த்த மாதிரி தெளிச்சோன்னே, அப்ப இரண்யகசிபு ரத்தம் சிந்தி கிடக்கிற இரண்யகசிபு வந்து எந்த சின்ன குண்டுமணி மாதிரி போய் மகா நரசிம்மர் உடம்புல போய் இணைஞ்சிருவாரு நினைங்களே. அப்புறமாட்டி வந்து சுக்கராச்சாரியன் ஓடி போயிடுவாரு, மறைஞ்சிருவாரு, போய் அசோக சுக்கராச்சாரியன் போய் மறைஞ்சிருவாரு நினைங்களே. அப்புறமாட்டி ரொம்ப சரியான வெறியில இருப்பாரு நரசிம்மன் சரியான வெறியில இருந்து இரண்யகசிபு கட்டி வச்ச கோட்டையை ஃபுல்லா இடிப்பாரு, இடிச்சு தகர்ப்பறத்தோட கோவத்துக்குள்ள வெளிக்கட்டுவார். ஏன்னா ஆக்ரோஷத்தோட மறு உருவம் தானே நரசிம்மரு. அப்ப கோட்டையெல்லாம் தகர்ந்து உடஞ்சிக்கிட்டு இருக்குமா. வீடியோல இருந்தா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக மட்டும்தான் இந்த கதையை நான் விடாம சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக மட்டும்தான். ஓகே, அந்த இது மண்டபத்துல அந்த மகாலு மண்டபங்கள் அந்த அரண்மனைலாம் உடச்சிக்கிட்டு இருப்பாரா. அப்ப தேவர்கள்லாம் வருவாங்க, வாங்க நம்ம வந்து நாரதர் போய் சொல்லுவார், வாங்க நம்ம வந்து மகாவிஷ்ணு போய் நம்ம நரசிம்மருக்கு போய் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது உள்ள போவாங்களா. உள்ள போகும்போது மற்ற தேவரெல்லாம் பயந்து போயிடுவாங்க. நம்ம லட்சுமி தேவிகிட்டேயுமே வந்து சொல்லுவா, தேவியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு பாருங்க எந்த அளவு ஆக்ரோஷமா இருக்காரு பாருங்க, நான் சொன்னா கேட்பாரு, அது கணவர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா மகாவிஷ்ணு தானே வரம் எடுத்தது, லட்சுமி தேவியோட கணவர் தானே சொன்னா கேட்பாங்க. லட்சுமி தேவியும் போயிடுவாங்க. போனோடனே அந்த கோட்டையெல்லாம் விழும்போது, அரண்மனையில விழும்போது பிரகலாதனுக்கு தனியா ஒரு இது கொடுத்துருவாங்க. பிரம்மதேவர் வந்து ஒரு இது அரண்மனை கொடுத்துருவாரு, சுத்தி மறைச்சிடும். சுத்தி மறைச்ச உடனே பிரகலாதன் போய் பிரம்மதேவர் போய் பிரகலாதனை கெஞ்சுவாருங்க, பிரகலாதா உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீ போய் பேசு, நீ போய் பேசினாதான் மகாவிஷ்ணுவோட கோபம் தனியும் அப்படின்னு சொல்லும் போது, பிரபுவே கோபத்தை தனியுங்கள் பிரபுவே, உங்களை கண்டு உங்களது மனைவியும் மற்ற தேவர்கள் அனைவரும் பயப்படுறாள் அப்படின்னு சொன்னா இந்த குரல் கேட்க சொல்லிட்டு இந்த ஆக்ரோஷம் இந்த மகாவிஷ்ணு திரும்பி பார்க்கும்போது அப்படியே சாந்தமாகி அந்த பிரகலாத மடியில தூக்கி வச்சு தன்னோட நாக்குனால வருடி உடனே தன்னால் கிரீடம்லாம் உண்டாகும். கடவுள் தானே, கிரீடம்லாம் உண்டாகும் வைங்களே. அப்பதான் வந்து சொல்ல மறந்த கதை முன்னாடி ஒரு பாயிண்ட் விட்டு, கொல்லும் போது வந்து நீ பிரம்மாட்ட வர வாங்கின, பிரம்மாவே என்னுடைய படைப்பு, உலகமே நான் தான், உலகமே என்னுள் அடக்கும் சொல்லிதான் இரண்யகசிபே கொள்வார். ஓகேவா? அப்புறமாட்டி வந்து அந்த பிரகலாத மடியில தூக்கி வச்சு அப்பதான் சொல்லுவாரு, என்னை நரசிம்ம ரூபத்திற்கு என்னை வழிபடுபவர்கள் பிரகலாதனை வழிபட வேண்டும். இது வந்து எத்தனை யுகங்கள் மாறினாலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பிரகலாதனை வழிபடுபவர்கள் என்னுடைய அன்புக்கு பாத்தியப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திடுவாரு. ஓகேவா? அப்போ சொல்லி என்னை தந்தையை மன்னித்து விடுங்கள் பிரபு அப்படின்னு சொல்லும் போது, என்னோட கரங்கள் பட்ட உடனே இரண்யகசிபு வந்து மோட்சம் அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிடுவாருங்களே. அவ்வளவுதான். இதுதான் நரசிம்ம அவதாரம். அதாவது 5 வருட சிறுவங்களோட பக்திக்காக அவதாரம் எடுத்து வந்தவர் தான் மகாவிஷ்ணு. அப்ப தெரிஞ்சுக்கணும், நம்ம மகாவிஷ்ணு மேல வந்து திருப்பதியில இருக்க பெருமாள் வேற, அவர் வந்து மகாவிஷ்ணுவோட இன்னொரு பிறப்பு தான், பிறந்து வந்தவர் தான். ஓகேவா? அதனால வந்து நீங்க திருப்பதியில இருக்க பெருமாளை கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க. மகாவிஷ்ணு வந்து பொதுவான பிரம்மா விஷ்ணு சிவன் 3 படத்துல காத்துல அதுல விஷ்ணுவோட அவதாரம் தான் மற்ற அவதாரங்கள் அப்படியே வரும். திருப்பதியில இருக்க வந்து ஸ்ரீனிவாச அவதாரம் எடுத்தது. ஸ்ரீனிவாசனா இது எடுத்தது. அந்த கதையில் நான் அடுத்து சொல்ல வரேன், அடுத்தடுத்து வரும், பின்னாடி வர நம்மளை ஃபாலோ பண்றவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு கதையில முழுசா சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது குழப்பிக்க கூடாதுன்னு அந்த டிஃபரன்ஸை சொல்லுறேன். இருக்கும்போது அந்த மகாவிஷ்ணு கும்பிட்டோம்னா எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை வந்து இந்த சின்ன நரசிம்ம மூலியமா வந்து செஞ்சிருப்பாரு. அதாவது நம்ம வந்து உண்மையான அன்பு வச்சோம்னா மகாவிஷ்ணு நமக்கு இறங்கி வருவாரு அப்படிங்கிறதா வந்து இந்த அவதாரமே. அது மட்டுமின்றி
தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, உலகம் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு வருவாருங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்து அந்த படத்துல வந்து மியூசிக் சாம்சிஎஸ் எந்த அளவுக்கு குளித்திருப்பாருங்க பாருங்க. நம்ம 500 கோடி 600 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறோம். அது சம்பளமே டேரக்டருக்கு 50 கோடி 100 கோடி சம்பளம், ஆக்டருக்கு 300 கோடி 400 கோடி சம்பளம். படம் ஓடாது, அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியும் ஓடாது, எதுவுமே ஓடாது. இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரொமோஷனுக்கு அவ்வளோ செலவு. அப்படி இருந்தும் ஒரு அனிமேஷன்ல இந்த மியூசிக் டைரக்டர் வந்து கைதியில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், சாம்சிஎஸ். சாய் அபியங்கிற உங்களுக்கு தெரியும். சாய் அபியங்க சும்மா 2 ஆல்பம் சாங் போட்டு சாய் அபியங்கர்லாம் உள்ள வந்துட்டான். சாம்சிஎஸ் வந்து எந்த அளவுக்கு உள்ள இந்த மியூசிக்கை போட்டு கொளுத்திருப்பாருங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்த அளவுக்கு தெரியும். நான் உணர்ந்துதான் சொல்றேன். இந்த படத்தை பார்த்தவங்க வந்து படம் எப்படி இருந்து நான் சொல்றதெல்லாம் உண்மையா போய் அங்க வந்து கமாண்ட்ல கண்டிப்பா கமாண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, 40 கோடியில இருந்து 320 330 கோடி வசூல் பண்ணி இந்த படம். நரசிம்ம அவதாரம் எப்படி எடுத்தாரு நம்ம பார்த்துட்டா, அடுத்த அவதாரமா முதல் அவதாரம் வந்து மச்ச அவதாரம் எடுத்தாரு. அடுத்த அவதாரமா மச்ச அவதாரத்தை பத்தி நான் முழுமையான காணொலியில சொல்றேன். அதை தெளிவா பாருங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஹரிஷ். நன்றி, வணக்கம்.